அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி நோன்பு இல்லையா? ரமதான் நம்மை விட்டும் விடைபெற இன்னும் சில மணி நேரங்களே உள்ளன. இங்கே ஒரு கேள்வி இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் உதிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டும்? ரமதான் விடை பெறப் போகுது, என்னவா இருக்கணும்? நம்ம புள்ள வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், நம்ம புள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், ரமதான் லீவில் வருட லீவில் விடுமுறையில் வரான், வந்துட்டு போகிறான், இனி அடுத்த வருஷம்தான் வருவான் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி எந்த நிலைப்பாடில் இருக்கும்? ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம பிள்ளைய இனி சந்திக்க போகிறோம் என்கின்ற அந்த வருத்தம், தேட்டம், அந்த நம்ம பிள்ளை எப்படி நல்லா சாப்பிடுவானோ, ஒரு வருஷம் எப்படி சமாளிப்பானோ, இனி எப்போ என் பிள்ளைய பார்ப்பேன் என்கின்ற அந்த ஏக்கம் இருக்குது அல்லவா? அதை விட பல மடங்கு நமக்கு ரமதான் போகின்றது என்கின்ற போது வர வேண்டும். வருகிறதா? ஏன் அப்படி? ஏன் என்று சொன்னால், ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் யார் முதல்ல உள்ள என்ட்ரி ஆகலாம்? ஷைத்தான் வரான். ரமதானிலேயே நம்மளால் தாங்க முடியல சில விஷயங்களை, நப்சுக்கு கட்டுப்பட்டு சில தவறுகள் செய்யக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், ரமதான் முடிகின்றது என்று சொன்னால் யார் வரார்? ஷைத்தான் வருகிறான். அப்போ பாவத்துக்கான வாசல் இன்னும் அதிகமாக திறக்கப்படுகின்றன. இது முதல் கவலை, ரமதான் நம்மை விட்டு போகும்பொழுது. இரண்டாவது கவலை, இனிமேல் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். ரமதானில் மாத்திரம் அந்த 30 நாட்கள் இன்று இஃப்தார் செய்யும் வரை உள்ள ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நாம் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கான நேரமாக இருந்தன. ஆனால் நாளை மறுநாளிலிருந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே, மக்ரிபுடைய நேரத்திலே, ஒவ்வொரு ஃபர்து பிறகு எங்கு நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். ஆனால் ரமதானுடைய பாக்கியம் என்ன? மாதம் முழுக்க எந்த நேரத்தில் செய்தாலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இப்போ இது இரண்டாவது சிந்தனை. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நேரம், பாக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய நிஅமத் நம்மை விட்டும் பெறுகிறது. மூன்றாவது சிந்தனை, ரமதான் நம்மை விட்டும் விடைபெறும்போது நாம் என்ன நமக்கு தோன்ற வேண்டிய விஷயம் அமல்களுடைய கூலிகள் இரட்டிப்பாக்கப்படக்கூடியது. சாதாரண நேரத்தில் தொழக்கூடிய ஃபர்துக்கும் ரமதானுடைய தொழக்கூடிய ஃபர்துக்கும் எத்தனை மடங்கு? 27 மடங்கு ஃபர்து தொழுகைக்கு. ஒரு நல்ல காரியத்திற்கு சாதாரண நேரத்துக்கு செய்கிறதை விட கூலி ரமதானிலே செய்வதற்கு 70 முதல் 700 மடங்கு, இஹ்லாஸான நியத்தை பொறுத்து. என்று சொன்னால் இந்த பாக்கியம் ரமதான் நம்மை விட்டும் விடைபெற்று விட்டால் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான்காவது சிந்தனை, ரமதான் நம்மை விட்டும் விடைபெறுகிறது என்று சொன்னால் சஹர் மற்றும் இஃப்தார் என்கின்ற பரக்கத்தான நேரம் நம்மை விட்டும் விடைபெறுகிறது இல்லையா? பெருமானார் சஹருடைய உணவை செய்து கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் ஒரு பேரித்தம்பழத்தையாத்து வைத்து செய்து கொள்ளுங்கள், காரணம் அதில் பரக்கத் இருக்கின்றது என்று சொன்னார்களே. அந்த பரக்கத்தான உணவு அருந்தக்கூடிய சஹருடைய நேரம், சஹருடைய பாக்கியம் ரமதான் நம்மை விட்டும் கடக்கும் பொழுது நம்மை விட்டும் பிரிகின்றது. அதே போன்று இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அல்லாஹு தஆலா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய அரிசியிலிருந்து வானத்திற்கு, முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அடியார்களை பார்த்து என்ன தேவை என்று கேட்டு பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் ரமதானுடைய இஃப்தார் நேரமாக இருக்கின்றது. அசர் முதல் மக்ரிப் வரை ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு கடைசி இஃப்தார். இந்த இஃப்தாரோடு இந்த பாக்கியமும் முடிவு பெறுகிறது. இனி அடுத்த வருஷம்தான். ஐந்தாவது சிந்தனை, ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் நாம் நினைக்க வேண்டிய விஷயம், ஐந்தாவது சிந்தனை லைலத்துல் கத்ர். ரமதானுடைய கடைசி 10 நாள் லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த இரவில் மாத்திரம் ஒரு மூமின் நின்று இபாதத் செய்துவிட்டால், அந்த இரவிலே கண் விழித்து அல்லாஹ்வை திக்ரு செய்து தொழுது வணங்கி முழு இரவையும் இபாதத்தில் ஒரு மூமின் கழித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு எழுதக்கூடிய நன்மை 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை.
ஏறத்தாழ 83 ஆண்டுகள் இந்த பாக்கியம் நம்மை விட்டும் பிரிந்து விட்டது. இந்த பாக்கியம் கடந்து விட்டது. இனி அடுத்த வருஷம்தான். அப்போது 5 விஷயங்கள், முக்கியமான 5 சிந்தனைகள் ரமதான் நம்மை விட்டும் விடைபெறுகிறது என்று சொன்னால் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதை நினைத்து ஏக்கம் கொள்ள வேண்டும். ரப்பே ரஹ்மானே, இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தினேன் என்று தெரியவில்லை. முடிந்த அளவுக்கு யா அல்லாஹ் நான் முயற்சி செய்தேன். என்னுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த ரமதானை இதே போன்று ஆரோக்கியமாக அடைந்து அதிலே ஆரோக்கியமான அமல்களை கொண்டு ரமதானை பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் துவா கேட்க வேண்டும். ரமதான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் இருக்கணும்ல, ஒவ்வொரு வருஷமும் ரமதான் வரும், நாம் இருக்கணுமே. நாம் எப்போ மரணிப்போம் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வை தவிர. அப்போ அல்லாஹ்விடத்திலே இன்றைக்கு நாம் இஃப்தாரிலே முக்கியமாக கேட்கக்கூடிய துவாக்கு போகிறோம். இப்போ ரமதான் நம்மை விட்டு பிரிந்தா என்ன அப்படின்றது இவ்வளோ நேரம் சொன்னேன். இப்போது இன்றைய கடைசி 30வது நோம்பினுடைய இஃப்தாரில் என்ன துவா கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதல் துவா ரப்பே ரஹ்மானே, இந்த நோன்புகளை, இந்த ரமதானில் நான் வைத்த நோன்புகளை, நான் செய்த நல்ல அமல்களை யா அல்லாஹ் அதில் உள்ள குறைகளை பிழை பொறுத்து கபூல் செய்து அருள் புரிவாயாக என்று கேட்க வேண்டும். இரண்டாவது துவா, யா அல்லாஹ் இந்த ரமதானிலும் நான் சில நேரங்களில் அசட்டையாக வீணான காரியங்களில் ஈடுபட்டிருப்பேன். அதை யா அல்லாஹ் மன்னித்து என்னை ஏற்று என்னுடைய ரமதானை கபூல் செய்வாயாக. இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பே ரஹ்மானே, இந்த ரமதானினால் பெருமானார் சொன்னபடி ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உலக மோமீன்களுக்கும் நசீபாக்குவாயாக என்று கேட்க வேண்டும். 3 துவாக்கள். இதற்கடுத்து சலனை என்ன வேணாலும் கேளு. இந்த 3 துவா முதல்ல கேட்டுக்கணும். என்ன? செய்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வாயாக. இரண்டாவது, அமலிலே உள்ள குறைகள், ரமதானிலேயும் சில அசட்டையான காரியங்களில் வீணான விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. மூன்றாவது, ரமதானிலே அல்லாஹ் தந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலையும். நான்காவதாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை. ஐந்தாவதாக ரப்பே ரஹ்மானே, இது போன்ற பல ரமதான்களை அடையக்கூடிய நசீபை, அதற்கு எங்களை ஹயாத்தாகவும் ஆரோக்கியமாகவும் நீ ஆக்கி தருவாயாக என்று 5ஆவதாக நாம் கேட்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்து வைக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இது போன்ற பல ரமதான்களை அடையக்கூடிய நசீபினை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அந்த ரமதானில் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து ரமதானையும் ஆரோக்கியமான அமல்களால் நிரப்பக்கூடிய நசீபையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக. அடுத்ததாக இன்றைக்கு ஈதுல் ஃபித்ருடைய பிறை தெரிஞ்சிடும் இல்லையா? நாளைக்கு பெருநாள். அப்போது ஈதுல் ஃபித்ரில் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பிறை பார்த்தாச்சு, ஷவ்வால் பிறை 1 இன்னைக்கு மகரிபில் பார்த்துட்டுன்னு வைங்க. பார்த்த உடனே என்ன செய்யணும்? துவா செய்யணும். பிறை பார்த்தவுடன் ஓதக்கூடிய துவா இருக்கு இல்லையா? அல்லாஹும்ம அஹின்னஹு அலைனா பில் அம்னி அப்படின்ற துவா இருக்குது. அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் படித்து ஒவ்வொரு மாதமும் பிறை தெரியும் போது ஓதணும். ஆனால் குறிப்பாக இது போன்ற பெருநாளுடைய நாட்களில் கட்டாயம் ஓதுவது மிக உகந்ததாக சிறந்ததாக இருக்கின்றது. அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த துவா ஓதிக்கணும். இரண்டாவது விஷயம் பிறை பார்த்தவுடன் நம் நாவிலிருந்து வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தக்பீர் இருக்கணும். என்ன சொல்லணும்? தக்பீர். அல்லாஹ் சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த மாதத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது பிறை பார்த்ததும் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் வந்துருச்சு அப்படின்னா தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் சொல்லுவீங்களா? தக்பீர் நல்லா அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை நாம் அதிகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையுடைய அகமியத்தையும் அந்த பவரையும் நம்மளை விட காஃபிர்கள் அதிகமாக உணர்ந்துருக்கிறான். அல்லாஹு அக்பர்னாலே அவன் உள்ளெல்லாம் நடுங்கும். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவனையே அறியாமல் அல்லாஹ் அவன் கல்பில் போடுவான்.
அப்போ அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தை சாதாரணமானது இல்லை. அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், என் ரப்பை தாண்டி எதுவுமே இல்லை, அவனால் தான் எல்லாமே முடியும் என்கின்ற அந்த நீயத்தோடு அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் சொல்லும் பொழுது நமக்கே அப்படி மெய்சில் இருக்கும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அப்போ தக்பீரை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் இந்த நாளில். முதல் அமல். அடுத்தபடியாக பிறை பார்த்த பிறகு துவா ஓதியாச்சு, இப்போ தக்பீர் ஓதிட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மூமின்களே, கூலி வழங்கப்படக்கூடிய நாள் இன்றைய இரவு. இப்போ 30 நாள் நோன்பு வச்சுட்டு இந்த நாளை நம்ம போட்டு விடுவோம். ஒருத்தன் 3 மாதமாக பரீட்சைக்காக தயாராகிட்டான். 3 மாதமாக பரீட்சைக்காக உளுந்து படித்து, அது என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் தயாராகிட்டான். பரீட்சையில் உட்காந்து தூங்கிட்டான். இப்போ என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடைக்காது. 3 மாதமாக உழைத்த உழைப்பு ஒரு 3 மணி நேரம் தூங்குனதுனால மொத்தமாக போயிடுச்சு. அது மாதிரி 30 நாட்களாக நாம் அல்லாஹ்வுக்காக வைத்த அமல் இன்றைய இரவை நாம் வீணாக கழிப்பதன் மூலமாக அது ஒன்றுமே இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ என்ன செய்யணும்? இன்றைய இரவில் கூலி வழங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாம் செய்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரப்பே, இந்த ரமதானிலே செய்த எல்லா அமல்களையும் கபூல் செய்து மேலான கூலியை நசீபாக்குவாயாக அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இந்த இரவில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த இரவோட தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த இரவுடைய தஹஜ்ஜத், ஈதுல் பெருநாளுடைய தஹஜ்ஜத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தவற விட்டு விடக்கூடாது. தஹஜ்ஜத்திலே முழுமையாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயம் நாம் என்ன கேட்டாலும் கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? அப்போது இந்த இரவிலே விழித்திருக்க வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜத்தை நாம் தொழுது நல்ல முறையில் அமலுடைய கபூலியத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் உலக மூமின்களுக்காகவும் அதிகம் துஆ கேட்க வேண்டும். இது ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய 3வது செய்தி நாம் சரிவர பின்பற்ற வேண்டியது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஃபஜர் ஆயிடுச்சு, பெருநாள் ஃபஜர் ஆயிடுச்சு. ஃபஜர் தொழுததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பெருநாளுக்கு தயாராகணும் இல்லையா? அப்போது முதல்ல என்ன செய்யணும்? குளிக்கணும். குளிப்பது என்பது சுன்னத்தாக இருக்கின்றது. மற்ற நாளில் குளிக்கிறது வேறு. ஆனால் பெருநாளுக்கென்று, அதுவும் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா போன்ற ஈது பெருநாளுக்காக வேண்டி குளிப்பது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. அப்போது நல்ல முறையில் குளிக்க வேண்டும். இரண்டாவது பெருநாள் அன்றை காலை நாம் செய்ய வேண்டிய விஷயம், நல்ல ஆடையை போட வேண்டும். நம்ம அதுக்காக நமக்கு குறைய கிடையாது இல்லையா? ஆடை வாங்குறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்? இன்னல்லாஹ ஜமாலுன் யுஹிப்புல் ஜமீல். அல்லாஹு தாலா இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹு தாலா அழகாக இருக்கின்றான், அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போது ஆடையை புதிதாக அல்லது நம்மிடத்தில் இருப்பதிலேயே உயர்ந்த நல்ல சிறந்த ஆடையை அணிவது இன்றைய நாளிலே சுன்னத்தாக இருக்கின்றது. 3வது அத்தர் பூச வேண்டும். அத்தர் பூசல். இப்போ ஜும்மா தொழுகைக்கு நம்ம அத்தர் போடுவோம் இல்லை, இது தொழுகைக்காக. ஆனால் ஈதுல் ஃபித்ரில் அத்தர் போடுறது அந்த நாளுக்காக. நீ வர்றவங்க அப்படிலாம் கிடையாது. அத்தர் என்ன செய்யணும்? போடுவது அன்றைய நாளில் குளித்து விட்டு புதிய ஆடையில் போடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. 4வது செய்தி, எதையாவது சாப்பிடணும். இனிப்பு, குறிப்பாக பேரிச்சம்பழம். பெருமானார் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க. அப்போது தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும்? இந்த சுன்னத்தை, நபியுடைய இந்த சுன்னத்தை அடைவதற்காக பேரித்தம்பழத்தை சாப்பிட வேண்டும். அதிலும் பெருமானார் ஒற்றைப்படையாக சாப்பிட்ருக்காங்க. 1, 3, 5, 7 இப்படி சாப்பிடணும். 2, 4 இரட்டைப்படையில் சாப்பிட்றது நல்லதில்லையே. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையாக சாப்பிட்டாங்க. அப்போது பேரித்தம்பழத்தை ஈதுல் ஃபித்ர் தொழுவதற்கு செல்வதற்கு முன்னால் சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்து தக்பீர் முழக்கத்தோடு தக்பீர் சொல்லிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும். இதெல்லாம் பெருநாள் அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டிய விஷயம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று செய்யணுமே, என்னது அது? ஈதுல் ஃபித்ர் என்றால் என்ன? சதக்கத்துல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர்னால என்னது? சதக்கத்துல் ஃபித்ர். இதை கட்டாயம் கொடுத்துடணும். நம்ம தேவை தீர்ந்து நம்ம தொழுதுட்டு இழுத்துட்டு வீட்டில் இடியாப்பமும் பாயாவும் அல்லது பூரியும் குருமாவும் சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பை விட்டுட்டு அப்புறம் போய் என்ன பண்ண விடாது, ஏழையை கவனிக்கக்கூடாது.
நாம் சாப்பிடுவதற்கு முன்னால் ஏழை எளியவர்களுடைய வீட்டில் அடுப்பெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாளுடைய பிறை தெரிந்தவுடனே கொடுப்பதற்காக மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்போது குறைந்தபட்சம் ஈதுல் ஃபித்ர் தொழுவதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி கொடுத்து முடிச்சிருக்கணும். கட்டாயம் என்ன செய்திருக்க வேண்டும்? நாம் கொடுத்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சதக்காத்துல் ஃபித்ரே கிடையாது, அது வெறும் சதக்கா. சதக்கத்துல் ஃபித்ருக்கும் சதக்காவுக்கு என்ன வித்தியாசம்? சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி பெருமானார் சொல்கிறாங்க, துஹுரத்துல் லிஸ்ஸாயிமி வ துஅமத்துல் மசாக்கீன், நோன்பாளியை சுத்தப்படுத்துவதாக. நோன்பாளி நோன்பிலே செய்த தவறு, இப்போ நம்ம ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுன்னத்து நஃபில் தொழுகிறோமே, இதை மார்க்கம் என்ன சொல்லுது? ஃபர்திலே ஏற்பட்ட குறைகளை நிறைகளாக மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டது நஃபில்களும் சுன்னத்துகளும். அது மாதிரி ரமதானுடைய நோன்பில் நாம் செய்த தவறுகள், ரமதானை நாம் அசட்டையாக கழித்த தருணங்கள், இந்த சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த குற்றங்களை அல்லாஹ் நிறையாக மாற்ற பிழை பொறுக்க அல்லாஹ் ஏற்படுத்தியது தான் சதக்கத்துல் ஃபித்ர். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் துஅமத்துல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதற்கு. அப்போ நம்ம வீட்டில் உட்காந்து திண்டு முண்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கொடுக்கறது என்பது சிறந்ததல்ல. அதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் கொடுத்து முடிச்சிடணும். இன்ஷால்லா நிறைவாக கொடுத்துடலாமா? எவ்வளோ கொடுக்கணும் அது தெரியும் இல்லையா? எவ்வளோ கொடுக்கணும்? ஷாஃபியாக்களாக இருந்தால் 3.5 கிலோ 3 கிலோ, ஹனஃபியாக்களாக இருந்தால் 2 கிலோ 600 கிராம், இப்போ 2.5 கிலோன்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கொடுத்துடணும். இது என்ன எதுலேருந்து கொடுக்கணும்? நாம் அன்றாடம் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியான அரிசி வாங்கி கொடுக்கறது கூடாது. நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அதை தான் நம்முடைய உறவினர்களுக்கும் அந்த மிஸ்கின்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போது சரி வர ஒன்று இதோடைய கீமத், அதோடைய காசு பணமாக அந்த ஏழைகிட்ட கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அரிசியாகவே அல்லது கோதுமையாகவோ வாங்கி நம்ம கொடுப்பதும் சிறந்தது. இப்போ தெளிவாக இருக்கணும். ஒரே ஆளுக்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். இப்போது ஒரு ஆள் தொகைனா நான் ஒரு 2.5 கிலோ அரிசி தனித்தனியாக ஒருத்தருக்காக கொடுக்குறதும் கூடும். இல்லை ரொம்ப ஏழை எளியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டில் சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஏதாவது வந்தால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த குடும்பங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்கீங்களா, மொத்தமாக உங்களுடைய சதக்கத்துல் ஃபித்ரை சேர்த்து அந்த ஒரே குடும்பத்துக்கு கொடுப்பதும் தாராளமாக கூடும். இல்லை ஒருத்தருக்காக கொடுக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயம் கிடையாது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது பெருநாள் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய, காலையில் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆரம்பத்தில் சொன்னது பெருநாள் பிறை பார்த்ததற்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு 5 விஷயம் சொன்னேன். இப்போது பெருநாள் அன்று காலையில் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் சொல்லிவிட்டேன். இப்போது இறுதியாக சதக்காவை பற்றி ஒரு விஷயங்கள். நம்மகிட்ட இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய அமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதக்கா தான். எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு, ஆனால் சம்பளம் ஏற மாட்டேங்குது இல்லையா? பெரிய பிரச்சனை அதானே. காசு விலைவாசி ஏறுது, பணத்தோடைய மதிப்பு குறையுது, மணி இன்ஃப்ளேஷன் ஆகுது. அதே மாதிரி விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு இன்றைக்கி கூலி என்னவோ ஏறுவதே கிடையாது. இது இந்த உலகத்துடைய நியதின்னு வைங்களேன். இதை மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? சொந்த தொழிலில் செய்யணும், அல்லது நல்ல படித்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகணும். அந்த நசீபை நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தருவானாங்க. அப்போது சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன இருந்தாலும் சதக்கால எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. நம்மால் என்ன முடியுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஒரு டீ கடைக்கு போனால் 30 ரூபா செலவு பண்ணுறோம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துட்டிங்கன்னா அந்த 30 ரூபா 300 ரூபா மாறிடுது இல்லையா? வீணான ஹராமான காரியம், சினிமா தேட்டருக்கு போகும்போது 1000 2000 செலவு பண்ணுறோம். அப்போது இதெல்லாம் பாவச்சுமையை நமக்கு சுமத்தக்கூடியது. அதுக்கு செலவு பண்ண யோசிக்காத நாம் நாளை மறுமையில் கபருக்கு நாம் செய்த எந்த செலவு வரும்? சினிமா தேட்டரில் செஞ்ச செலவு வரும். ஏன்னா ஒரு பாவமாக வந்து சேரும், எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் சதக்கா செஞ்சோன்னு சொன்னால் நன்மையாக வந்து சேரும். சதக்காத்துன் ஜாரியா. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கான பலனை, பிரதிபலிப்பை இந்த உலகத்திலும் பார்ப்போம், கபருடைய வாழ்க்கை மறுமையிலும் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, சதக்காவுடைய ஒரு 3 பிரதிபலனை, ஏராளமான பிரதிபலன் இருக்குது சதக்காவுக்கு பலன்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது,
உங்களை விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவே இதை சொல்கிறேன். 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுட்டுனா சதக்கா கொடுக்காம நம்ம மனசு இருக்காது. நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சதக்காவுடைய மிகப்பெரிய முக்கியமான பெரும் பலன்கள் என்று சொன்னால் 3 நல்லா பார்த்து கவனிச்சுக்கோ. முதலாவது விஷயம் பெருமானார் சொல்கிறாங்க, சதக்கா கொடுப்பதனால் உங்களுடைய செல்வங்கள் ஒருபோதும் குறையாது. சதக்கா கொடுப்பதனால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது. யாருடைய வாக்குறுதி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி. இதை நம்ம விளங்கணும்ல, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்ல. இதுக்கு என்னங்க 100 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா சதக்கா கொடுத்துட்டேன், இப்போ 50 ரூபா குறைஞ்சிச்சு, கையில் 50 ரூபா தானே இருக்குது அப்படின்னு தோணும். அப்போ 50 ரூபா குறைஞ்சிச்சு தானே. ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க, நீ சதக்கா கொடுப்பதனால் உன் பணம் குறைவதில்லை. எப்படி குறைவதில்லை? இங்கே தான் குர்ஆன் ஆயத்து வருது. அல்லாஹ் சொல்கிறான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை, சதக்காவை, தர்மத்தை செய்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு அதுபோன்று 10 மடங்கு தருகின்றான். அதுபோன்று 10 மடங்கு தருகின்றான். அப்போது இங்கே நம்முடைய பணம் குறைய போகிறதில்லை. என்ன ஆக போகிறது? 10 மடங்காக உயரப் போகின்றது. 10 மடங்காக உயரப் போகின்றது என்கின்ற இந்த சிந்தனை இருக்க வேண்டும். அப்போது சதக்கா செய்வதனால் நம்முடைய பணம் போகிறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். நாம் என்ன நினைக்கிறோம் முமின்களே, நாம் ஏதோ சம்பாரித்து வச்சு நம்ம பாக்கெட்டில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதை எடுத்து கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் உனக்கு வழங்கியதிலிருந்து நீ செலவு செய். நம்ம பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா வந்தால் அந்த 1000 ரூபா நமக்கு அளித்தது யார்? ரப்புல் ஆலமீன். அந்த ரப்பு சொல்கிறான், நான் உனக்கு அளித்ததிலிருந்து நீ எடுத்து என்ன செய்? செலவு செய். செலவு செஞ்சால் என்ன பண்ணுவேன்? இன்னும் அதிகமாக கொடுப்பேன். செலவு செய்யலைன்னா என்ன பண்ணுவேன்? 2வது விஷயம், சதக்காவே நாம் செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், சதக்கா செய்யவே இல்லை என்று சொன்னால் 2வது விஷயம் என்ன? 1, சதக்கா கொடுத்தா பணம் குறையாது. அதே சமயத்தில் கொடுக்காதவர்களுக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் குறையும். எப்படி குறையும்? எல்லா செலவையும் எல்லாம் இழுத்து விடுவான். நோய் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, வீணான செலவு என்று சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு 10 ரூபா செலவு பண்ண யோசிப்பவனுக்கு அல்லாஹ் ஒரு 1000 ரூபாய்க்கான செலவை உண்டாக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போது சதக்கா செய்யாமல் இருந்தால் நம்முடைய செல்வங்கள் அல்லாஹ் எப்படியாவது வேறு வழியில் எடுத்துருவான். இப்போ 3வது செய்தி, சதக்கா கொடுப்பதினால் நம்முடைய செல்வம் நிலைத்து இருக்கும். எல்லாருக்கும் அதான ஆசை. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நம்மளால் முடிஞ்சது நம்முடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீட்டையோ நமக்கென்று ஒரு அமைப்பையோ ஒரு செல்வத்தையோ அமைத்து விட்ட பிறகு அந்த செல்வம் இந்த துனியாவில் நாம் இருக்கும் காலமெல்லாம் நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை அதுதானே. அப்போது சதக்காவுடைய பவர்ஃபுல்லான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த செல்வம் நம்மிலே நிலைத்து இருக்கும். இன்றைக்கி பணக்காரனாக இருப்பான், நாளைக்கு ஏழையாக போவோம், இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாப்பில் போவோம், இறங்கும். ஆனால் சதக்கா செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன? அல்லாஹ் அவருக்கு தந்த ரிஸ்க், அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய செல்வம் என்றைக்கும் நிலைத்து நிலையானதாக இருக்கும். அதே சமயம் சதக்கா அதிகமாக கொடுப்பவர்களுடைய குடும்பத்திலும் சரி, அவருடைய கையிலும் இருந்தும் சரி, 1 ரூபாய் காசு ஹராமுக்கு செலவாக்கப்படாது. ஏன்? அல்லாவுக்காக செலவு செய்யக்கூடியதுனால அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களில் செலவு செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சதக்கா என்பது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமல். அதை நாம் அதிகம் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தன்மையாக இருக்குது. அதை அடியார்களாகிய நாம் எடுத்து செய்யும் பொழுது அல்லாஹ் பெருமகிழ்ச்சி கொண்டு பல மடங்கு அள்ளி கொடுக்குறான். எல்லாமே அவன்கிட்ட தானே இருக்குது. அப்போது அவன்கிட்டருந்து நாம் பெறுவதற்கான ஆயுதமாக சதக்கா இருக்கின்றது. எனவே அதிகமாக சதக்காக்களை, தர்மங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. ஒரே ஒரு செய்தி, அந்த சதக்காக்களை பெறுவதில் முதல் தகுதி யார்? உங்களின் உறவினர்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் எல்லாம் செய்கிற தப்பு என்ன? ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் தம்பியை ஓட்டாண்டியாக உட்கார வச்சுருப்பான். அப்படி நடக்குதா இல்லையா? சொந்த பந்தங்களுக்கு, அக்கா தங்கைகளுக்கு, நம்முடைய தங்கச்சிமார்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம வெளியில் எல்லாம். அப்போ இதில் இஹ்லாஸ் எங்கே போச்சு?
மார்க்கம் சொல்லுது, நான் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். முதலில் நம்முடைய சதக்காக்களை ஜக்காத்துடைய தொகையை பெறுவதில் முதன்மையானவர் குடும்பத்தில் உள்ள ஏழைகள். அவங்க இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் தூர சொந்தமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உறவினர்களாக இருக்க வேண்டும். அவங்கள தாண்டி தான் நீங்கள் வெளியிலே போகணும். அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய மன கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு அதை முசீபத்தாக மாற்றிடுவான். பாதுகாக்கணும் அல்லாஹ் தாலா. ஆக அன்பிற்குரியவர்களே, அதிகமாக சதகாக்களையும் நம் சார்ந்த உறவுகளையும் வாழ வைக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ரமதானிலே நாம் செய்த எல்லா நல் அமல்களையும் கபூல் செய்து எல்லாம் வல்ல அல்லாஹ் நிரப்பமான கூலியை நமக்கு தருவானாக. இது போன்ற பல ரமதான்களை அடைந்து அதில் அதிகம் அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று பெருமானாருடைய துஆ பரக்கத்தினால் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நசீபினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.